தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, மிக்சி கிரைண்டரில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் பிரஷை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக்சி கிரைண்டரில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் பிரஷை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் ப்ரெஷ் வாங்கியிருக்கிறேன். அதை வீடியோவாக உங்களுக்கும் போடலாம்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் இந்த மிக்சி கிரைண்டரில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் ப்ரெஷ் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இந்தியன் தயாரிப்பு. பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டரில் ஆர்மேச்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சருக்கு தான் நாம் கார்பன் ப்ரஷ் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த கார்பன் ப்ரஷ் என்ன மாதிரி பழுதாகிடுச்சுன்னா நம்மளுக்கு மிக்சி கிரைண்டர் ஓடாது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ இந்த கார்பன் ப்ரஷை பற்றி இதுவரைக்கும் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி நல்லா தெரியுன்றவங்க வீடியோ பார்க்காதீங்க, தெரியாதுன்றவங்க வீடியோ பாருங்கள். 2 மிக்சி கிரைண்டர் சரி பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த கார்பன் ப்ரஷ் வாங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாம் இங்கே எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்கள், நம்மளுக்கு கார்பன் ப்ரஷ் பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு மிக்சி கிரைண்டர் எதனால் ஓடுதில்லை அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்சி கிரைண்டரில் இந்த மாதிரி தான் கனெக்ஷன் ஆகிருக்கும். பாருங்கள், இது மிக்சி கிரைண்டரில் இருக்கக்கூடிய ஆர்மேச்சர். இதை ஆர்மேச்சர்னு சொல்லுவோம். இந்த ஆர்மேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷ் இந்த மாதிரி தான் கனெக்ஷன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷனாக இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நாம் வாங்கி நீண்ட நாளைக்கு பயன்படுத்தினோம்னா இந்த கார்பன் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தி வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இந்த இடத்துல சுழரும். இது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி தொடர்ச்சியாக நாங்கள் ஓடுற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷ் நம்மளுக்கு தேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல நீள்பமாக இருக்குது. இப்போ நாம் தொடர்ச்சியாக மிக்சி கிரைண்டரை பயன்படுத்துகிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது அழுத்தத்தில் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது சுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்பன் ப்ரஷ் தேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ரஷ் இந்த ஆர்மேச்சரை நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்காது, இந்த கனெக்ஷன் கிடைக்காது. இந்த மாதிரி கனெக்ஷன் கிடைக்காம போயிடுச்சுன்னா நாம் ஏசி பவரை ஒன் பண்ணின உடனே இந்த கார்பன் ப்ரஷ் வழியாக நம்மளுக்கு இந்த ஆர்மேச்சருக்கு பவர் கிடைக்கல அப்படின்னா நாம் பயன்படுத்துகிற மிக்சி கிரைண்டர், ட்ரில்லிங் மிஷினாக இருந்தாலும் சரி, இதுகள் நம்மளுக்கு வேலை செய்யாமலுக்கு போயிடும். இந்த மாதிரி வேலை செய்யாமலுக்கு போயிடுச்சுன்னா நண்பர்களே, முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதலாவது உங்களோட பவர் கேபிளை டிஜிட்டல் மல்டிமீட்டர் செக் பண்ணி பாருங்கள், பவர் கேபிள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் கிரைண்டரில் கொடுத்துருக்கிற பிரேக்கர் சுவிட்சுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது சுவிட்சை பாருங்கள் நல்லா இருக்கான்னு. அதுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு இந்த ஆர்மேச்சர்ன்ற பவர் வேகத்தை கூட்டி குறைக்கிறதுக்காக ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் சுவிட்சை பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்பன் ப்ரஷ் இந்த மாதிரி தேஞ்சு போய் நல்லா கட்டையாக வந்துருச்சு அப்படின்னா இந்த கார்பன் ப்ரஷ்ஷால் நம்மளுக்கு இந்த ஆர்மேச்சருக்கு ஏசி பவர் கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு மிக்சி கிரைண்டர் வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ஒரு ஆர்மேச்சரை வாங்கி மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றிட்டிங்கன்னா இந்த பழுதை நாமளே ஈஸியாக சரி செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுக்கு கனெக்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் மிக்சி கிரைண்டர்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்து பஸரில் வச்சுக்கொள்ளுங்க. பஸரில் வச்சுட்டு ஒரு ப்ரோப்பை இந்த இடத்துல வைங்க. அடுத்த ப்ரோப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு லொக் கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கில் தான் இது இருக்கும். இந்த இடத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா தேஞ்சிருச்சுன்னா இதிலிருந்து இந்த ஆர்மேச்சர்லேருந்து நம்மளுக்கு இந்த
கார்பன் ப்ரஷ்ஷுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்காது. இந்த மாதிரி கனெக்ஷன் கிடைக்காமலுக்கு இருந்தாலே நம்மளுக்கு மிக்சி கிரைண்டர் வந்து ஓடாது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி இந்த பழுதை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்தளவு தான் இந்த கார்பன் ப்ரஷ்ஷை பற்றி நான் சொல்ல வந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.